இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து போகலாம். சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் உதவுவோம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. தைரியோடு இருங்க, பேனாவோடு இருங்க. பிரைஸ் காட். வாசிக்கலாம். 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஜெபிப்போம். பிதாவே, விட்டு தாங்க, கற்று தாங்க. அவளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விலக்கி காண்பிக்கக்கூடிய அபிஷேகத்தை தான். இந்த வார்த்தை வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திற்கு சென்று ஆசீர்வாதத்தை அருளி செய்துவிட்டு அங்கே தங்கியிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு கேட்டதை கொடுத்த தேவன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, இந்த ஆசீர்வாத உபவாசத்தின் ஜெபத்தினுடைய செய்தியின் தலைப்பு கேட்டதை கொடுத்த தேவன். கேட்டதை கொடுத்த தேவன். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. கட்டி தருவான். எனக்கு என்ன மனவில்லை. இங்க ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். இவர் பேர் யாபேஸ். யாபேஸ் பிரியமானவர்களே, யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்றார், உயரம் என்றார், கண்ணீர் என்றார், வேதனை என்றார். யாபேசுடைய பெயருக்கு ஏற்றதான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த யாபேஸ் விரும்பி பெறாத பிள்ளை. விரும்பி பெறாத பிள்ளை. எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது விரும்பி பெற்றெடுப்பான். இன்னைக்கு சில தாய்மார்கள் ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே நான் விரும்பினது கிடைக்கவில்லை என்று சொல்லி கொஞ்சம் முக வாடல் வரத்தாச்சு. கேட்டது கிடைக்கிறன்னா முகவாடல் வரும். ஆண்டவர் சொன்னதை கேட்கவில்லையே என்று பிரியமானவில்லை. ஆகவே விரும்பி பெறாத பிள்ளைதான் யாரு? இந்த யாபேஸ். அப்போ ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்துல துக்கப்படுவது உண்டு, துயரப்படுவது உண்டு, வேதனைப்படுவது உண்டு. ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அந்த முகத்தை பார்க்கும், அந்த கண்களை பார்க்கும், கையை கால அப்படியே அடிச்சுட்டு இருக்கும்போது, விளையாடும் பொழுது, பொக்குவாய் சிரிப்பை சிரிக்கும் பொழுது எந்த தாய்க்கும் ஒரு சந்தோஷம். அதற்கு பிறகு அந்த வேதனையை அவன் நினைக்கவே மாட்டான். இதுதான் தாயினுடைய அனுபவம். பிரியமானவனே, இவளுடைய இந்த தாய் வித்தியாசமான தாயா இருக்கு. பிள்ளை பிறந்துருச்சு, பிறந்தவன் பேர் வைக்கிறான். எல்லாரும் நல்ல பேர் வைப்பாங்க. இவன் என்ன பேர் வைக்கிறான் கேட்டீங்கன்னா யாபேஸ். காரணம் என்ன? அவன் தாய் நான் துக்கத்தோடு அவளை பெற்றேன் என்று சொல்லி அவனை யாபேஸ் என்று பெயர். ஆக இந்த மத்தியால வேளையில கூட ஒருவேளை நீங்க துக்கத்தோட பிறந்திருக்கலாம், துயரத்தோட பிறந்திருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை என் தாய் அறியாமல் போகிறதா விந்தையிலையும் விந்தையா இருக்கிறது. இவள் ஏன் அந்த பிள்ளைக்கு துக்கன்னு பேர் வச்சா? காரணம் என்ன? ஒருவேளை
இவன் பிறப்பது முன்பதாக அவருடைய கணவர் மரித்திருக்க. இவன் உருவானதுனால தானே என் புருஷன் செத்து போயிட்டாரு. அப்ப இவர் ராசி இல்லாத பிள்ளை என்று அவள் நினைத்திருக்க எனக்கு என்மானவர்களே. ஆகவேதான் அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தான். நல்ல கவனிங்க. பேர் வச்சுட்டா, ஆனா பேருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தாய்க்கு தெரியல. கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சொந்தம். நீங்க விரும்பி பெற்றீங்களோ விரும்பாம பெற்றீங்களோ எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் விரும்பினபடினாலதான் இந்த உலகத்துல அவனை பிறக்க வைத்த ஆண்டவர், விளைக்க வைத்த ஆண்டவர் பிரகாசமாய் வைப்பார் என்பது சத்தியம். இவ அவசரப்பட்டு துக்கத்திற்கு பேர் வச்சுட்டா. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா பேருக்குள் அடங்கியிருக்கிற, பேருக்குள் அமைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தாய்க்கு தெரியல. அதைத்தான் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் சொல்ல போறேன். பிரியமானவர்களே, யாபேஸ் யாருடைய பேர்ல யா என்று ஆரம்பிக்கிறதோ அங்க யாவே இருப்பார். யாவே யா என்று சொன்னால் வெளிச்சம் என்று அர்த்தம். வெளிச்சம் எவிரி என்றால் வெளிச்சம். யா. அப்போ இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் பேர் வைத்தால், ஆனா ஆண்டவர் அந்த யா, அந்த துக்கத்தின் மகனுக்குள்ள யார் இருக்கிறார்? யாவே. வெளிச்சம் தரக்கூடிய ஆண்டவர் அங்க இருக்கிறார். எனக்கு என்ன, ஆகவே யா என்ற வார்த்தைக்கு யாவே என்ற அர்த்தம். யா என்றால் வெளிச்சம் என்ற அர்த்தம். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் வாசித்து பாருங்க. அதுல சில காரியங்கள் எழுதப்பட்டு. பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பின் தேவன் மனிதனிடத்தில் இறங்கி வரவும், உருவாக்கிற ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவன் மனிதனிடத்தில் இறங்கி வரவும், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், அவனோடு உடன்படிக்கை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவும், அவன் ஜெபத்தை கேட்கவும், அவனோடு உறவாடி தயாளம் நிறைந்தவராய் இருக்கிறார் அல்லவா? அதற்கு வேண்டாம், அதற்கு தான் யாவேவாக இருக்கிறார். யாவே. அப்ப யாவேஸ்குள்ள யார் இருக்கிறா? யாவே இருக்கிறா. யாவே வெளிச்சம். வெளிச்சம். ஆரம்பம் துக்கமா இருக்கு. எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? சூசா நகரம் கலங்கிட்டு. ஆனால் எஸ்தர் 8:16 சொல்லுகிறது, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிற்று. எங்கே? துக்கம் நிறைந்த, துயரம் நிறைந்த, வேறு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே வெளிச்சம் வந்தது என்று வாசி. ஆகவே ஆண்டவர் இந்த காலை வேலை மத்தியான வேலை உன் யாவேவாக இருக்கிறார். யாவே யாவே வெளிச்சம். தாய்க்கு தெரியல, அவளுக்கு எல்லாம் தெரியுது. துக்கம் 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 துக்கம். இவன் பிறந்ததுனாலதான் கஷ்டம், இவன் பிறந்தனாலதான் வேதனை, இந்த பிள்ளை பிறந்தனாலதான் வேலை போயிடுச்சு, இந்த பிள்ளை பிறந்தனாலதான் எனக்கு மனைவிக்கு சண்டை, இவன் ராசியே இல்லாதவன், ராசியே இல்லாதவள், ஏன் தான் இந்த பிள்ளை பிறந்துச்சோ என்று சொல்லி பெற்றோர்களால் வெறுக்கப்படுகிற, பெற்றோர்களால் அவமதிக்கப்படுகிற பிள்ளை உண்டோ? கலங்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் தாய் அறியாதபடி பேர் வச்சிருக்கலாம், ஆனால் உன்னை அறிந்த ஆண்டவர் உன் பெயருக்குள்ளேயே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாவே. அப்போ யாவே யார் இருக்கிறார்? யாவே வெளிச்சம். இயற்கைக்கு அப்பாற்பட அதிசயம் செய்யக்கூடிய யாவே. பிரியமானவர்களே, எந்த சக்திக்கு, உலகத்துக்கு எல்லா சக்திக்கும் மேலான சக்தி உடைய யாவே, உருவாக்கக்கூடியவர், உண்டாக்கக்கூடியவர், வெளிச்சம் தரக்கூடியவர் யாவே அங்க இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. ஒருவேளை பெரியவனை வளரக்கூடிய சூழ்நிலை, ஒரு தெருவில் போனா அல்லது கடைக்கு போனா அல்லது பிரியவனோடே தன்னுடைய நண்பர்களோடு கூட அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவனை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்ல வார்த்தை என்ன?
இவன் ஏதோ பராமரி துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன். நான் சொல்ல, எங்க அம்மா தான் சொன்னா துக்கத்தின் மகன். நீங்க அநேக சொல்லுவார், உருப்படவே மாட்டேன், உருப்படாத பிள்ளை பெற்றிருக்கிறனே, உதவாகவே பெற்றிருக்கிறனே என்றெல்லாம் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் தாய் தகப்பன் பிரிமானே சொல்லுகிற வேதனையான காரியங்களை கேட்க முடிகிறது. ஆகவே எந்த பிள்ளை நீங்க துக்கமா எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிள்ளை மூலமாக ஆளும் சந்தோஷத்தை வழங்கி கொடுப்பார். எந்த பிள்ளை எனக்கு துயரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிள்ளை மூலமாக உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு என் தேவன் கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு என்பார்களே, ஆகவே யாவே. அப்போ இந்த கேட்டு கேட்டு துக்கம் 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 கேட்டு கேட்டு வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. அநேக சொல்லுகிற அவதூறை கேட்டு அவர் உள்ள நொறுங்கி போயிருச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட நிலையில நான் பிறந்தேன், அப்படியானா என் தாயினை ஏன் பெற்றெடுத்தா, உலகத்துக்கு நான் ஏன் பிறந்தேன், பிறக்காமலே இருந்திருக்கலாமா, என் தாயினை விரும்பி பெறலையே இல்லையா, நானும் விரும்பி இந்த உலகத்துல வரலையே என்று பிரிமானங்களே எதனையோ இருக்கீங்களோ நல்ல கவனிங்க. உன் தாய் உன்னை விரும்பி பெற்காமல் இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஆண்டவர் விரும்பினபடினாலதான் இந்த உலகத்திலே உன்னை வைத்திருக்கிறார், உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தரால் விரும்பி வந்த பிள்ளையே, கர்த்தரால் விரும்பி வந்த மகளே, கர்த்தரால் விரும்பி வந்த மகனே, கலங்காதே, இதை பார்க்காதே, இது பிரதானவில் உனக்கு செய்ய போறாரே அந்த ஆண்டவரையே நோக்கி பார். ஆகவே துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படும் பொழுது அந்த உள்ளம் நொறுங்கினது, வேதனையால் துடித்தது. இதற்கு ஒரு முடிவு என்ன 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 என்று சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் வாசிக்கிறோம். இப்ப வாசிங்க, 1 நாளாகும் 4:10. யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நல்லா கவனிங்க. அப்ப இது யாரால மாற்ற முடியும்? என் துக்கத்தை, என் உயரத்தை, என் துன்பத்தை, என் இடுக்கத்தை, என் ஒடுக்கத்தை, என் அவமானத்தை, என் நிந்தையை, என் சிறுமையை யாரால மாற்ற முடியும்? என் தாய் வைத்ததால் இவை காரியங்களை யாரால மாற்ற முடியும் என்று சொல்லி நினைத்தவனாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். வாசி. எனக்கு மனவனே, இந்த 2 வசனங்களிலும் யாபேசுடைய 6 காரியங்கள் மாத்திரமல்ல 5 விதமான ஜெபங்கள் என்று சொல்லி இதில் வாசிக்கணும். முதலாவதாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். இந்த மத்திய அளவில் யார் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் உயர்வுக்காக, உன் வேலைக்காக, உன் வருமானத்திற்காக, உன் சந்தோஷத்திற்காக, உன் சமாதானத்திற்காக, உன் நிம்மதிக்காக யார் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? இஸ்ரவேல் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். அவன் கேட்கிறதான அந்த 5 காரியங்களையும் அப்படியே கொடுத்தார். யாருக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஒண்ணு இல்லையா இருக்கும். ஆனா இவனுக்கு மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இவன் கேட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பேர் யாபேஸ். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ளே, அவன் பேருக்குள்ள யார் இருக்கிறா? யாவே. பெங்களூர் பட்டணத்துல அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவருடைய மகன் தம்பி ஜோசப் யாவேங்கிற பாடலை குறித்து ஒரு சமயம் என்னுடைய மீட்டிங்ல பாடினார். நான் அப்படியே அழுதுட்டேன். இந்த வசனம் தியானிக்கும் பொழுது அந்த தம்பியுடைய ஞாபகம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. யாவே யாவேன்னு பாடினார். அது அன்னைக்கு அந்த அர்த்தம் புரியல. இன்னைக்கு இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும் பொழுதுதான் யாவைக்குள்ளே யாவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணுமே நினைச்சிட்டு இருக்கிறியா? யாவைக்குள்ளே யாவற்றையும் வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, இவன் கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் அப்படியே பதில் கொடுத்துட்டார். அப்ப இல்லைன்னு அவனுக்கு சொல்லவே இல்லை. காரணம் என்ன? யாவே அவனுக்கு இருக்கிறார். அவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி குடும்பத்தில் அவன் இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவன் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். துக்கம் மாற எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும். ஆண்டவரே, முதலாவது வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 நாளாகும் 4:10. யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதியும். அப்ப துக்கம் மாறணும்னா என்ன ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டுமல்ல,
வீடு மட்டும் அல்ல, கல்வி மட்டும் அல்ல, சமாதானம் ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக குடும்பத்துக்கு சமாதானமே, சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளு. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதி. அப்ப ஆசீர்வாதம் இருந்தால் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறும். நான் நல்லா இருந்தாதான் என்னுடைய ஊர்ல, நான் நல்லா இருந்தாதான் என்னுடைய தெருவிலே எல்லாரும் என்னை கனப்படுத்துவார்கள் ஆண்டவரே. ஆகவே என் தாயோட துக்கத்தோட பெற்று போட்டாங்க ஆண்டவரே. இந்த துக்கத்தின் மகனாக நான் வாழ விரும்பல, துன்பத்தின் மகனாக நான் வாழ விரும்பல, சிறுமையின் மகனாக நான் வாழ விரும்பல. நீங்க தான் என்னை ஆஸ்வதிக்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் என் தகப்பனுக்கு வராது, ஆசீர்வாதம் என் அண்ணனுக்கு வராது, ஆசீர்வாதம் என் தாய்க்கு வராது, ஆசீர்வாதம் என் உடம்பிறப்பிலிருந்து வராது. நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தேவரே என்னை ஆசீர்வதி சொல்லி அவன் ஜெபித்தான். ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த யாபேஸ். இரண்டாவதாக வாசிங்க, என் எல்லையை பெருசாக்க. நான் சுருங்கி போய் கிடக்கிற ஆண்டவரே, நான் சுருங்கி போய் கிடக்கிற ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. பல எல்லை உண்டல்லவா, உன் சமான் எல்லைகளை அவர் உச்சமான காரியங்கள் ஆசிரிப்பால் வாசிக்கிறோமே. உன் எல்லையை விஸ்தாரப்படுத்த எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. அன்றைக்கு மோசைக்கு சொல்லவில்லையா, உன் எல்லை நான் விஸ்தாரப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆகவே என்னுடைய எல்லை விஸ்தாரப்படுத்தும் ஆண்டவரே, என் எல்லை பெரிதாகட்டும் ஆண்டவரே. என் எல்லை நிமித்தம் எனக்கு தொல்லையா இருக்கிறார். என் எல்லை ஆசீர்வாதத்தின் எல்லை, வேலையின் எல்லை, தொழிலின் எல்லை, ஊழியத்தின் எல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கன்பான ஊழியர்களே, எனக்கன்பான பகுதி நேர முன்னேற ஊழியர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனாக்கு பிறகு உன் ஊழியத்தின் எல்லை விசாலமாகும், உன் தொழில் எல்லை விசாலமாகும். கலங்க வேண்டும். நான் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. உடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒடுங்கி போய் கிடக்கிற ஆண்டவரே, என்னுடைய எல்லை கூட கிடக்கிற ஆண்டவரே. இந்த எல்லை எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். மூன்றாவதாக அவன் எப்படி ஜெபித்தா வாசிக்கலாம். உமது கரம் என்னோடு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கரத்தை பிடித்து ஐயா, உம்முடைய கரம் தூக்கி விடுகிற கரம், உமது கரம் வலது கரத்தின் கரம், உம்முடைய கரத்தினாலே நான் பெரியவனாக மாற முடியும் ஆண்டவரே. மூழ்கி போய் கொண்டிருந்த பேதுருவை தூக்கிவிட்ட கரம் அல்லவா ஆண்டவரே. நான் அமிழ்ந்து போகிறேனே என்று பேதுரு சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கரத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டார். வாசி, என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கீங்களோ, கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தும், கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும். உமது கரம் என்னோடு இருக்கிறான். எஸ்ரா மீது இருந்த தேவ கரம், அவன் தேவனுடைய கரம் ஒரு மனுஷனில் இருக்கும் பொழுது அங்கு நன்மை உண்டாகும், கிருபை உண்டாகும். இந்த உபவாசத்தை பிரியமானவர்களே, யாவே ஜெபித்த மூன்றாவது காரியம், உமது கரம் என்னோடு இருக்கு. ஆகிய ஆண்டுடைய கரம், ஆணி கடாப்பட்ட கரம், அவருடைய கரத்தின் கிரியைகள் வானங்களை உண்டாக்கினார். கரத்தின் கிரியை. ஆகவே ஆண்டவரே அந்த கரத்தின் கிரியைகள் பெரியதல்லவா, ஆகவே கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். நான்காவது வாசிக்கும் பொழுது, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவர், எனக்கு எந்த தீங்கு வரக்கூடாது. சங்கீத புஸ்தகம் வாசிக்கிறோம், சங்கீதம் 27, தீங்கு நாளில் தமது கூடாரம் மறைவில ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர். தீங்கு, பலவிதமான தீங்கு, இந்த உலகத்துல பலவிதமான தீங்கு, இந்த நாளுக்கெல்லாம் கொரோனா வைரஸின் தீங்கு, விபத்தூர் தீங்கு, எந்த தீங்கு, நோயின் தீங்கு, பேயின் தீங்கு, எந்த தீங்கு வராதபடிக்கு என்னை காத்துக்க ஆண்டவரே. துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவர். தீங்கு நிச்சயமா உன்னை துக்கப்படுத்தும் பிரியமானவரே. ஆகவே தீங்குக்கு என்னை விலக்கி காத்து. ஒரு மனிதன் வாழ்க்கை தீங்குகள் வரும்பொழுது, திடுக்கிடத்தக்க தீங்கு வரும்பொழுது அவனை துக்கப்படுத்துகிறது. ஏற்கனவே என் தாய் எனக்கு பேர் வச்சுட்டா நீ துக்கத்தின் மகன் என்று. ஆகவே நான் இப்பொழுது எனக்கு மறுபடியும் துக்க வருமே ஆனால், தீங்கு வந்து என்னை தொடருமே ஆனால், தீங்கு என்னை தொடுமை ஆனால் மறுபடியும் துக்கப்படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஐந்தாவது வாசிக்கும் பொழுது,
தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்குக்கு விலக்கி காத்தரும் ஆண்டவரை பாதுகாப்பை தாரும். இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு பாதுகாப்பு இல்ல, உடைய வசனமே எனக்கு பாதுகாப்பு, உடைய கிருபையே எனக்கு பாதுகாப்பு, உடைய பிரசனமே எனக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இத்தனை காரியங்களை ஜெபித்தான ஆண்டவர் சொல்லிக்கணும், உனக்கு இத்தனை இருக்குப்பா, 2 சாங்ஷன் பண்றேன், 3 சாங்ஷன் பண்றேன் சொல்லிட்டான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன கேட்டாலோ அப்படி சென்ட் இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம். ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்தவரை தான் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் அடைந்தான்? 100 மடங்கு வாசிக்கணும். அவன் 100 மடங்கு ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொண்டவன் யாபேஸ். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எந்த நிலையில? பிரியமானவர்களே, துக்கத்தின் நிலையிலே. ஆனால் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுப்பது காரணம் என்ன? தாய் பெயர் வைத்தால் யாபேஸ். அந்த யாவுக்குள்ள யார் இருக்கிறார்? யாவே. மத்திய அளவில் உனக்குள்ளே அந்த யாவே இருக்கிறார். எனக்கு என்பார்களே, ஆகவே அவன் வேண்டிக் கொண்டது யாபேஸ் கேட்டதை ஒன்று கூட அவனுக்கு தரமாட்ட சொல்லவே இல்லை. இல்லப்பா உனக்கு தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தாயே, எனக்கன்பான தகப்பனே, எனக்கன்பான சகோதர சகோதரியே, இந்த வசனத்தை மையமாக வைத்துக் கொண்டு விசுவாசத்தை கேட்கும் பொழுது உனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லவே மாட்டான். நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே, விண்ணப்பத்தின் அடிப்படையிலே, தேவ சித்தத்தின் அடிப்படையிலே எதையெல்லாம் கேட்கிறாயோ எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, யாபேசுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டதை கொடுத்த தேவன், கேட்டதை கொடுத்த தேவன். சரி பிரியமானவர்களே, அந்த யாபேஸ் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே சொல்லப்பட்ட வார்த்தை துக்கத்தின் மகன். ஆனா ஈப்ரு அர்த்தம் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே வருகிறது ட்ரை, வறட்சி, காய்ந்து போன ஒரு வாழ்க்கை, காய்ந்து போன ஒரு வாழ்க்கை. காய்ந்து போன வாழ்க்கைக்கு பிறகுதான் பெயர் தான் யாபேஸ். வறட்சியான வாழ்க்கைக்கு பெயர் தான் யாபேஸ். ஆனா அந்த காய்ந்து போன வாழ்க்கைக்குள்ளே பிரியமானவர்களே, அந்த வறட்சியான வாழ்க்கைக்குள்ளே காய்ந்த மரமாக, காய்ந்து போன மரமாக, காய்ந்து போன செடியாக, காய்ந்து போன கொடியாக இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே யார் இருக்கிறார்? யாவே இருக்கிறார். அப்போ எபிரேயர் அர்த்தம் ஈப்ரு வேர்ட்ஸ் யாவே என்று சொன்னார் ட்ரை, வறட்சி. அப்போ யாவே அவனுக்குள்ள இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறதை 3 காரியங்கள் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக வறட்சியான வாழ்க்கை மாறப்போகிறது. வறட்சியான வாழ்க்கை மாறப்போகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அந்தர வெளியில் கலலையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இந்த இடத்துல பல வசனங்கள் வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தாலும் வறட்சியான இடம்னா, வறட்சியான வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை இல்லாத இடம். நல்ல கவனிங்க. வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நன்மை வருகிறதை காணாமல். அப்ப நன்மையே உன் வாழ்க்கையில் இல்லையா? அது வறட்சி. மேன்மையே உன் வாழ்க்கையில் இல்லையா? அது வறட்சி. அப்ப நன்மை வராத இடத்துக்கு பெயர் வறட்சி. இந்த காலம் வறட்சியான காலம். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், நல்ல கவனிக்க, வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குறார். இல்லையா? இந்த கொரோனா நாட்களிலே பிரியமானவர்களே, வனாந்தரம் தான் வாழ்க்கையே, வறட்சி தான். அப்போ யாபேஸ் வார்த்தைக்கு வறட்சி, அது காய்ந்து போன நிலை, காய்ந்து போன மரமாய், காய்ந்து போன செடியாய், காய்ந்து போன கொப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, மறுபடியும் உன்னை துளிர்க்க செய்வதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வறட்சிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நன்மை வராது பெயர் வறட்சி. இன்னைக்கு தொழில நன்மை இல்ல, வேலையில நன்மை இல்ல, மனைவி மூலமா நன்மை இல்ல, புருஷ மூலமா நன்மை இல்ல,
பிள்ளைகள் மூலமாக நன்மை இல்லை. எதெல்லாம் உனக்கு நன்மை இல்லையோ அதெல்லாம் வறட்சி. அதையாமி. ஆனா இந்த வறட்சியை ஆண்டவர் சிவரே மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 1:15 அப்பொழுது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். இதார்கள் அக்ஸா. அக்ஸாலுக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? வறட்சி. பிரியமானவர்களே, அக்ஸாலுக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் வறட்சி. ஆனா அந்த வறட்சியோட வச்சு இதை வாங்கிட்டு போறோம். அநேக சத்தியங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த வறட்சியான இடத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்க பிரியமானவர்களே அவன் புருஷன் வீட்டுல போயிட்டு அவன் விழும் பொழுது விதைக்கும் பொழுது அங்கே அறுவடையை பார்க்க முடியாது, மகசூலை பார்க்க முடியாது. அப்ப என்ன சொல்லுவாரு? அச்சனுடைய கணவர் என்ன சொல்லுவாரு? பாத்தியா, உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான், உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான். ஆமா, யுத்தத்துல வெற்றி பெற்றா மகளை தருவன்னு சொன்னா பொண்ணை கொடுத்தா மகளை கொடுத்தா, ஆனா சரியான ஆசீர்வாதத்தை தேவையான தரல, வறட்சி கொடுத்த பாத்தியா, உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான் என்று சொல்லி திருமணங்களே ஒருவேளை அவன் சொல்லக்கூடும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அநேக திருமணங்களை பிள்ளைகளுக்கு தரமான திருமணமாகி முடியும் பொழுது பிள்ளைகளுக்கு தரமான பொருட்களை வாங்கி கொடுக்காவிட்டால் மாமியார் மூலமா வருகிற பிரச்சனை, புருஷன் மூலமா வருகிற பிரச்சனை, மாமனார் மூலமா வருகிற பிரச்சனை அநேக உண்டு இல்லையா? சரியான பொருள் தரலன்னு சொல்லுவாரு. வாங்கி கொடுத்தான் பீரோ, டப்பா பீரோ, கிரைண்டர் வாங்கி கொடுத்தான், உளுந்தி அரைச்சு மாட்டேங்குது, அரைக்க மாட்டேங்குது, மிக்சி வாங்கி கொடுத்தான் இல்லையா, ஓட்ட மிக்சி என்று சொல்லி பிரிமானவர்களை ஆகவே உங்க அப்பனை ஏமாத்திட்டா என்று சொல்லி அநேகர் சொல்லுவார். இது உலக காரியமாக நடந்து கொண்டிருக்கிற காரியம். அப்ப இவ என்ன சொல்லுவா இல்லையா? தன்னுடைய புகுந்த வீட்டை பிறந்த வீட்டில் இருக்கிறவரை குறித்து, தன்னுடைய தாயை குறித்தோ தகப்பனை குறித்தோ உடம்புன்றதை குறித்தோ கணவனோ அல்லது அவர்கள் வீட்டாரோ சொல்லும் போது என்ன சொல்லுவா? பாருங்க, என்ன பத்தி எதனால சொல்லுங்க பரவாயில்ல, ஆனா எங்க அப்பா பத்தியோ எங்க அம்மா பத்தியோ எங்க அக்காவை பத்தியோ என் உடன் பிறந்த யாரை பத்தியோ ஏதாவது சொன்னீங்க எனக்கு கெட்ட போகிறோம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆகவே அந்த வறட்சியோடு வாங்கிட்டு போனா இதெல்லாம் நடக்கும். ஆகவே பிறந்த வீட்டுக்கும் பாதகம் இல்லாம புகுந்த வீட்டுக்கும் பாதகம் இல்லாம சரியாக செயல்பட்டவள்தான் இந்த அக்ஸா. எனக்கு என்ன ஆகவே தாப்படமை கேட்கிறா, கேட்டவுடன் விதம் சொல்லுகிறது அவளுக்கு ஆசீர்வாதமான வறட்சி நீர்ப்பாய்ச்சல் இடத்தை கொடுத்தான்னு வாசிக்கும். உலக பிரகாரமான தகப்பனே அந்த நீர்ப்பாய்ச்சல் ஆசிரியர் கொடுப்பது உண்மை என்று சொன்னால் அந்த தகப்பனை காட்டிலும் கோடான கோடி அன்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற உன் ஆண்டவரா இருக்கிற ஆண்டவர், உன் ஆண்டவரா இருக்கிற தேவனுக்கு தரமாட்டாரா? யாவை தரமாட்டாரா? தருவா, நிச்சயம் தருவா. உன் வறட்சி மாறும், வறட்சியான வாழ்க்கை மாறும். நம்பர் 2, பிரிமணவிலே வனாந்திரமான வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார் இல்லையா? சொல்லிக் கொண்டிருக்கிற என்னுடைய பிரச்சனைக்கு யாருக்கு, என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் கடு யாருக்கு தெரியும்? நான் படுகிற வேதனை, நான் படுகிற சோதனை, நான் படுகிற கண்ணீர் யாருக்கு தெரியும்? தெளிவாக சொல்லு, மகளே, உன் கண்ணீரின் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கு. கலங்க, நீ நடந்து வருகிற வனாந்திர வழி என் ஆண்டவர் அறிவா. ஆகாரின் வனாந்திரத்தை ஆண்டவர் அறியவில்லையா? வனாந்திரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கவில்லையா? நீ நடந்து வருகிற பெரிய வனாந்திர வழியை அவர் அறிவார். இந்த வனாந்திரம் மாறும், வனாந்திரம் மாறும். இதுவரைக்கும் உன்னை ஆண்டவர் வனாந்திர வழியில் நடத்தினார். ஆனா இனிமேல் உன்னை நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் நடத்த போகிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் நடத்தின உன் குடும்பத்தை, வனாந்திரத்தில் நடத்தினதால் உன்னுடைய புருஷனை, வனாந்திரத்தில் நடத்தினதால் உன் பிள்ளைகளை இனி வரக்கூடிய நாட்களிலே வனாந்திரத்தில் அல்ல, பிரிமணங்களை வனாந்திரத்தில் அல்ல, நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் நடத்த போகிறார்.
நதியோடு நடத்த போகிறார். இசைக்கிற வாசிக்கிறோம். இப்பொழுது வனாந்தரமா இருக்கலாம், கலங்காதே, கொஞ்ச நாளுக்குள்ளே நதியோரத்திலே ஒரு நடத்துவார் என்று சொல்றோம். வறட்சியான வாழ்க்கை. இரண்டாவது வனாந்தரமான வாழ்க்கை. வனாந்தரம் வறண்ட நம்ம மகிழ்ந்து கடுவடி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி ஏசாயா 35:1-2 வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே எனக்கு என்மனங்களே, உன் வனாந்தர வாழ்க்கை மாறும். யாபேஸ் வார்த்தைக்கு வறட்சி, யாபேஸ் வார்த்தைக்கு வனாந்தரம். இந்த வனாந்தரம் வறட்சியும் மாறும் பொழுது என்ன நடக்க போகுது? இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற, இனி உன் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிற காரியங்களை இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருவாராக. வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 44:4 அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை வளருவார்கள். வளரும் வாழ்க்கை அல்லது வளரும் ஆசீர்வாதம், வளர்ச்சியான வாழ்க்கை. யாருக்கு? வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு, வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு இனி வளர்ச்சி தருவார். சொல்கிறோம். வறட்சி மாறும், வளர்ச்சி வரும். வனாந்தரம் மாறும், வளர்ச்சி வரும். வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 3வது வாசிப்போம். ஏசாயா 44:3 தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இல்லையா? அவர்கள் செய்வார்கள், வளருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதை ஏசாயா 44:14 கடைசியில் வருது. அவன் தனது கேதுருகளை வெட்டுகிறான். ஒரு மரத்தையாவது ஒரு கருவாய் மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்கு வளர்க்க. ஒரு மரத்தை வெட்டுறார் தன்னுடைய நிழலுக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, தன் காரியத்துக்கு வளர்க்கிறார். அல்லது அசோக மரத்தை நடுகிறார். மழை அதை வளர செய்யும். இனிமேல் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பெய்யும். எனக்கு என்மனவர்களே, காடுகளை இல்லையா, மரங்களை வெட்டி அங்க நடும் பொழுது மழை இல்லாட்டா துளிவிட முடியுமா? மழை இல்லாவிட்டால் பூக்க முடியுமா? மழை இல்லாவிட்டால் பல காய்கறிகள் வருமா? கனிகள் வருமா? வரவே வரும். அப்போ செயல்படுவது உன் வேலை, செழிக்க செய்வது கட்டுடைய வேலை. செயல்படுவது உன் வேலை, செழிக்க செய்வது கட்டுடைய வேலை. ஜெபிக்க வேண்டியது உன் வேலை, செயல்பட வைக்க வேண்டியது கட்டுடைய வேலை. ஆகவே உன் வாழ்க்கையில இனி வளர்ச்சி, உன் தொழிலே வளர்ச்சி, உன் குடும்பத்திலே வளர்ச்சி. அலறி செடிகளை போல வளருவார்கள். வளரும் 3 காரியம் செய்வார். ஒன்று, ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறார், ஆசீர்வாதத்தை ஊட்ட போகிறார். ஆவியை ஊற்றும் பொழுது, ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது அவர்கள் வளருவார்கள் என்று வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 23:18 வாசிக்கும் பொழுது அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் நல்ல கவனிங்க. ஆண்டவர் வளர்ச்சி தரப்போகிறாரு. வளர்ச்சி வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிற, வாசமாய் இருக்கவும், திருப்தியாக சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை தரிப்பிக்கவும், அதன் வியாபாரம் அவர்களை சேரும். வியாபாரம் அவர்களை சேரும். வளரும் சேரும், வளரும் சேரும். இதுவரைக்கும் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. சேர்த்ததெல்லாம் போயிருச்சு. குருவி சேர்த்த மாதிரி சேர்த்ததான நகைகள், நட்டுகள், பண்டம், பாத்திரம் எல்லாம் போயிருச்சு. வசனம் சொல்லுது, இனி சேரும். எதெல்லாம் போயிருச்சோ அதெல்லாம் சேர போகிறது. வளரும், சேரும். யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் ஆசீர்வதித்த ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வறட்சியான வாழ்க்கை மாறும், வனாந்தர வாழ்க்கை மாறும். வறட்சியும் வனாந்தரமும் மாறி வரப்போற நாட்களிலே ஒரு வளர்ச்சியான பாதைக்குள்ளே, உன் தொழில் வளர்ச்சியான பாதைக்குள்ளே, உன் வேலை வளர்ச்சியான பாதைக்குள்ளே, உன் ஊழிய வளர்ச்சியான பாதைக்குள்ளே ஆண்டவர் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்வார்.
யாபேஸ் கேட்ட ஒன்று கூட ஆண்டவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை. சோத்திரம். ஆகவே நீங்க எவைகளா கேட்கிறீங்களோ தேவ சித்தத்தின்படி அவைகள் ஒன்றுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு, சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உன் தாய் விரும்பி இந்த உலகத்துக்கு நீ வரல, உன் தகப்ப விரும்பி இந்த உலகத்துக்கு வரல, என் தேவன் விரும்பிதான் உன் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் விரும்பாவிட்ட உலகத்துக்கு பிறக்க முடியும். ஆகவே உன்னை படைத்தது யார்? உன்னை உருவாக்கினது யார்? ஆண்டவர் அல்லவா? உன்னை உருவாக்கின பிற அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்டவர் அவர் அல்லவா? அவரையே அனைவருக்காக பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே பெற்றுக்கிறோம். யாபேசை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு அருளி செய்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா அவன் துக்கத்தின் மகனாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டானோ, அவன் விரும்பப்படாத மகனாக இருந்தாலும் எதையெல்லாம் அவன் கேட்டானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது நிமித்தமாக அவன் சகோதரரை காட்டிலும் ஆண்டவரே அவன் கனப்பற்றவனாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. அவ்விதமாக இந்த நாட்களிலே கர்த்தாவே சொந்த மந்தங்களால் கனவீனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையிலே, தூசிக்கப்பட்ட நிலைமையிலே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போன நிலைமையிலே கர்த்தாவே இந்த நாளிலே யாரெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிலைமைகளை அறிந்து அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் இப்பொழுது அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாபேசுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினீர் கர்த்தாவே. எஸ்தர் ராஜாத்தினுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும் வண்ணமாக ஆண்டவரை யூத குலத்திற்கே ஒரு களிப்பும் மகிழ்ச்சியும் ஆண்டவரை வெளிச்சமும் உண்டானது போல கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு வெளிச்சமும் களிப்பும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தாவே வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரை வளருவார்கள் என்று சொன்னீங்கப்பா. சமூகத்துல இல்லை என்பதே இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாவற்றையும் கர்த்தரை கொடுத்து அவளை திருப்திப்படுத்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரை திருப்திப்படுத்தினீரையா. இப்பொழுதும் இந்த நாட்களிலே கர்த்தாவே வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்களை பெருக செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வளரச் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஜனங்களை கர்த்தர் நிரப்பி நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருமைகள் வேண்டாம் கர்த்தாவே, வறுமைகள் வேண்டாம் ஐயா, வனாந்தரங்கள் வேண்டாம் கர்த்தாவே. ஆண்டவரே யாபேஸ் கேட்டு பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அன்சார்த்தருடைய தகப்பனிடத்தில் அவள் கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இந்த சமூகத்திலே கேட்டு நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதமும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இதை கேட்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அவருடைய துக்கங்கள் மாறட்டும், அவருடைய துயரங்கள் மாறட்டும், அவருடைய நெருக்கங்கள் மாறட்டும், அவருடைய வேதனைகள் மாறட்டும், அவருடைய கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நிரப்பி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கலங்க வேண்டாம், செய்வார். ஆகவே நீங்கள் லட்சணை புகிறீர்கள், வளர புகிறீங்க. வளரும் பொழுது நீ வளரும் பொழுது ஆசிரியர்கள் யாரெல்லாம் அவருடைய விலகி போனார்களோ வருவார்கள், வர வைப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.